ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். உகாதியை முன்னிட்டு டிடிடியில் சேர்மன் அவர்கள் தெலுங்கு பஞ்சாங்கம் ரிலீஸ் செய்திருந்தாங்க. இதோட விலை 75 ரூபாய். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புக் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது. அதோடு சேர்த்து தமிழ் பஞ்சாங்கமும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதோட விலையும் 75 ரூபாய். ஸ்ரீ விஸ்வாவசு வருஷ பஞ்சாங்கம் 2025 to 26ன்னு சொல்லிட்டு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது பஞ்சாங்கம். நேற்று வாங்கினேன். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தேங்காய் வாங்குவோம் உடைக்கிறதுக்காக. அந்த கவுண்டருக்கு பக்கத்தில் இருக்கிற புக் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது தமிழ் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, பலன்கள் இருக்குது, தசாபுத்தி அந்தரம் அந்த தகவல்கள் இருக்குது, விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு, வியாபாரிகளுக்குன்னு சொல்லிட்டு, வருட ராசி பலன் சொல்லிட்டு பயனுள்ள பல தகவல்கள் இருக்குது. டோட்டலாக 192 பக்கங்கள் கொண்ட தமிழ் பஞ்சாங்கம் 75 ரூபாய். கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. லேபாக்ஷி சர்க்கிள் கிட்ட இருக்கிற புக் ஸ்டாலில் கூட கேட்டு பாருங்கள். கீழ் திருப்பதியோட டிடிடி கோயில்கள், சென்னை வெள்ளூரில் இருக்கிற டிடிடியோட கோயில்கள் எல்லாம் அவைலபிளாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா நேற்று தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன் தமிழ் பஞ்சாங்கம். தெலுங்கு பஞ்சாங்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் பஞ்சாங்கம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பஞ்சாங்கம்லாம் வாங்கியிருக்கிறீங்களா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அதனால் வாங்கினேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஜாதகத்தை பற்றி பஞ்சாங்கத்தோடு சேர்த்து சொல்கிறேன். கீழ்த்திருப்பதி கோயில்களில் உற்சவங்கள் அதை பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. ஆழ்வார்களோட வருஷ திருநட்சத்திரங்கள் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் இது கிடைக்குமா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. கொடுத்தாங்கன்னா இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு. இல்லை கோயிலுக்கு போய் நீங்கள் போகிறப்ப வாங்கிக்கோங்க, அவைலபிலிட்டி பொறுத்து. அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று நைட்டு 9 மணி போல் கீழ்த்திருப்பதி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் மொத்தம் 15,000 டோக்கன்ஸ் போல் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்தாங்க. சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2745 டோக்கன்ஸ் போல் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு 8 மணிக்கெல்லாம் தீர்ந்துருச்சு. அலிப்பிரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் 50 டிக்கெட்ஸ் போல் ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 1600 ரூபாயில் 2 பேர் க்யூவில் ஒரு 2 மணிக்கெல்லாம் காலையில் நிற்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு ஷோ பேசிஸில் அவங்க கொடுக்குறாங்க. ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஆஃப்லைன் டிக்கெட்ஸோட ஸ்டேட்டஸ் இது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா டிடிடியில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நேற்று நைட்டு ஆக்சுவலாக நான் சாமி பார்த்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். நேற்று நைட்டு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க. அங்கே இருந்தவங்க ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, அதனால் நாளைக்கு வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க க்யூவில் அப்படின்னு சொல்லி. நேற்று திருச்சானூரில் புஷ்ப பல்லாக்கு ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்றைக்கு காலையில் கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்ருக்கு. அதை முன்னிட்டு மோகினி அவதாரத்தில் ஸ்ரீராமர் எழுந்தருளினார். அண்ட் ராமநவமியை முன்னிட்டு கோதண்டராம சுவாமி கோயில் திருப்பதியில் இருக்கிறது. அங்கே ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 6ஆம் தேதி மூலவர் அபிஷேகம் இருக்கும், 7ஆம் தேதி ராமர் சீதா திருக்கல்யாணம் இருக்கும், 8ஆம் தேதி பட்டாபிஷேகம் இருக்கும். இதோட புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். அண்ட் பஞ்சாங்கம் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பஞ்சாங்கம் வேணுங்கிறவங்களுக்கும் திருப்பதி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.